மாலை அணி கௌரவித்த மாணவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இன்றைய விழாவிற்கு நமது அழைப்பினை வருகை கொண்டிருக்கும் நமது பாடசாலை முன்னாள் ஆசிரியர் திருமதி பத்மினி வசீகரன் அவர்களை இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிருக்கின்ற அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்து நமது அழைப்பினை வருகை வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திரு ஆசிரியர் திரு மோகனகுமார் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பாடசாலையின் அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவரையும் இந்நேரத்தில் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நமது பாடசாலையில் 10 வருட சேவையினை நிறைவு செய்து வேறு பாடசாலைக்கு சென்றிருக்கும் திருமதி பத்மினி வசீகரன் அவர்கள் நமது பாடசாலையில் நீண்ட காலம் கடமையாக்கி இருக்கின்றார். அவர் பல சாதனைகளை பாடசாலைகளில் ஆற்றி இப்பொழுது வேறு பாடசாலைக்கு சென்றிருக்கின்றார். அவருக்கு நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நமது பாடசாலையின் ஆசிரியர் திரு மோகனகுமார் ஆசிரியர் அவர்கள் நமது பாடசாலையில் 7 வருட கால பூர்த்தி சேவையாற்றி 7 வருட கால பூர்த்தியின் பின்னர் ஒரு பாடசாலைக்கு இடமாற்றம் பெற்று சென்றிருக்கின்றார். அவரும் நமது பாடசாலையில் பல சேவைகளையும் சாதனைகளையும் புரிந்திருக்கின்றார். அவருக்கு நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கின்றேன். நமது பாடசாலையில் திருமதி நர்சிங் சதீஷ்குமார் அவர்கள் வர்த்தக பாட ஆசிரியராக இங்கே கடமையாற்றி இருக்கின்ற அவருக்கும் நமது நன்றிகளும் பாராட்டுகளும். தொடர்ந்து அடுத்த நிகழ்வாகும் அதிபர்களிடம் இன்றைய தினம் நமது பாடசாலையில் நீண்ட காலமாக சேவையாற்றி வேறு பாடசாலைகளுக்கு இடமாற்றம் பெற்று சென்ற மோகன் சார் மற்றும் அவர்களுக்கு ஆகியோருடைய இந்தியாவை நிகழ்வில் நாங்கள் இன்று கடந்து வருகின்றோம். எனவே நாம் இந்த நிகழ்வினை நாங்கள் சென்ற வருடத்தில் இறுதியிலே 30ஆம் தேதி நாங்கள் ஒழுங்குபடுத்துகின்றோம். பாடசாலை அவர்களுக்கு நினைத்து பெற்றோர்கள் அனைவருக்கும் முன்னிலே நிகழ்வை நடத்த வேண்டும் என்று சமுதிரம் போட்டி பரிசளிப்புகள் நடந்தபடினால் அந்த சந்தர்ப்பம் கைகூடாமல் போனது. ஆகவே நாங்கள் இந்த நிகழ்வை உள்ளதும் நாங்கள் இந்த 2ஆம் இறுதியிலே நடத்துவதற்கு நாங்கள் தீர்மானம் செய்தோம். இன்றைய தினம் பாடசாலை புதன்கிழமை நடைபெறாதிருக்கிறது. ஆகியோரிடம் கொண்டு வரப்பட்டது மூலமும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. நாம் இந்த நிகழ்வை நாங்கள் தீர்மானம் செய்தோம். ஆசிரியர்கள் நாங்கள் என்னுடைய இந்த மாணவர்கள் மத்திய இந்த நிகழ்வை முழுமையாக நடத்த முடியாமல் போயிருக்கின்றது. என்னுடைய சில தவறாகத்தான் நீங்கள் உணர வேண்டியதாக இருந்தது. நாங்கள் விளையாட்டு நிகழ்வுகள் உட்படுத்தியிருந்தோம். காலையிலே அவர்களுக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம் விளையாட்டு சீட்டை மாற்றிக்கொண்டு 12 மணிக்கு வரை சொல்லி நாங்கள் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ளவில்லை. ஒரு உணர்வுபூர்வமானது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கற்பித்த ஆசிரியர்கள் வழிபடுத்தியவர்களை வெளியாக செலுத்த வேண்டியது ஒரு உயர்ந்த பண்பாகத்தான் எழுதப்படுகின்றது. உண்மையிலே என்னுடைய இந்த பாடசாலையிலே ஒரு அதிகஸ்த பாடசாலை தெரியும். தென்பாடசாலையிலே 4 அதிகஸ்த பாடசாலைகள் தான் இருக்கின்றது. இந்த பாடசாலையிலே ஆசிரியர்களை நியமிப்பது என்பது வெளியில் ஒரு சவாலாக மனதார வாழ்த்துவதோடு இவர்கள் தாங்கள் கடமையாற்றுகின்ற பாடசாலையில் தொடர்ச்சியாக தங்களுடைய கடமைகளை சிறப்பாகவும் ஆற்றி தங்களுடைய குடும்பத்தினுடனும் எதிர்காலத்தில் சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த சந்தர்ப்பத்திலே நாம் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு உண்மையிலே நமது பாடசாலையின் வரலாற்று குறிப்பாக இந்த மோகன் சாருடைய இந்த வசீகரன் மிஸ்ஸுடைய பணிகள் என்றும் நாங்கள் நினைவு கூறத்தக்கதும் அழிக்க முடியாத ஒரு பதிவாகவும் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த
இடத்திலே 24 பேர் மூலம் வாழ்த்துவதோடு நன்றியை தெரிவித்து தலைமுறையை உதவி செய்வோம். நன்றி. திருமதி பத்மினி வசீகரன் ஆசிரியர் அவர்களே 2016ஆம் ஆண்டில் பாடசாலைக்கு வருகிறார். அன்றிலிருந்து இன்று வரை 10 வருடங்கள் தனது சேவையை ஆற்றினார். ஆசிரியர்களும் அன்பாகவும் பண்பாகவும் பழகுவதுடன் மாணவர்களின் மனப்பாங்கை வென்று இங்கிருந்து இடமாற்றம் பெற்று சென்றார். இப்பாடசாலை புலமை பரீட்சை 100 புள்ளிகளுக்கு மேல் பெற்று 100% சித்தியை பெற செய்தமை இவர் செய்த சாதனையாகும். பொறுப்புகளை முன்வந்து செய்வதில் ஆசிரியர்களின் பங்கு பெரிய சேவையாகும். அடுத்ததாக தர்சினி ஆசிரியர் அவர்களே திருமதி தர்சினி ஆசிரியர் அவர்களே 2025ஆம் ஆண்டு நமது பாடசாலைக்கு வணிகமும் கணக்கிடும் பாடத்தை கற்பிக்க வருகிறார். அன்று வணிகமும் கணக்கிடும் பாடத்தை கற்பிக்க ஆசிரியர் இல்லாத இடைவெளியை நிரப்பி நமது மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை போட்டினார். எப்போதும் சப்தமாக இருக்கும் அனைவரிடம் அன்பாக படை தனது சேவையை பூர்த்தி செய்து வேறு பாடசாலைக்கு இடமாற்றம் பெற்று சென்றுள்ளார். அடுத்ததாக மோகனாசிரியர் அவர்கள் அன்பு வளர்ந்த வெறுமனாய் தமிழ் வளர்த்த வெறுமனாய் தலை நிமிர்ந்த நடையுடன் வீரம் நிறைந்த தொடியிட கற்றதனை வசப்படுத்தி கற்பித்த வீடு நடைபோட்டு மாணவர்களிடத்தில் நல்லாசனாய் திகழ்ந்த தமிழ் ஆசாமி நீங்கள் வெற்று பாடியவை. 7 வருடங்கள் கடந்து எமது கல்லூரியில் பல சாதனைகளை புரிந்து புகழ்பெற வைத்த ஆசாமி உமது சேவை என்றும் மதிக்கத்தக்கவை. உமது சேவையில் நாம் என்றும் திகழ்ந்திடுவோம். வெற்றும் உமது சேவையில் கல்விப்படத்தில் தொடர்ந்திட மகள் நிறைந்த ஆசாமிக்கு அதை நன்றே கட்டிவிடுங்கள் என்று ஆரம்ப கல்வி மாணவர்களை அறியாமையில் அகற்றி அஞ்ஞான மொழி புகற்றி கல்வியே உங்கள் மூலதனம் அதை நன்றாகவே கட்டிவிடுங்கள் என்று ஆரம்ப கல்வி மாணவர்களை என்னை வழிபடுத்தி 10 ஆண்டுகளாகி இன்று மாற்றம் அடைந்து செல்லும் ஆசிய பேரொழி அமர்மினி டீச்சர் வழிபடுத்தி 10 ஆண்டுகளாகி இன்று மாற்றம் அடைந்து செல்லும் ஆசிய பேரொழி அமர்மினி டீச்சர் பாதம் பணிந்து நான் ஆரம்ப கல்வி மாணவர்கள் பிரியா விடைதம் உங்களுக்கு பாதம் பணிந்து நான் ஆரம்ப கல்வி மாணவர்கள் பிரியா விடைதம் உங்களுக்கு எங்கும் நீங்கள் சென்றாலும் ஏற்றமுடன் பணியாற்றி உடல் ஆரோக்கியத்துடன் சகல வளங்களும் நிறைவாக பெற்று வார்த்திருக்கின்றோம். வாழியே வாழியவே. எங்கும் நீங்கள் சென்றாலும் ஏற்றமுடன் பணியாற்றிட உடல் ஆரோக்கியத்துடன் சகல வளங்களும் நிறைவாக பெற்று வாழ்த்தி நிற்கின்றோம். வாழியே வாழியவே. நன்றி. அடுத்து கவிதை வழங்குவதற்காக செல்வி சரண்யா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்து கவிதை வழங்குவதற்காக செல்வி
தலைமுறையை வழிநடத்தும் தலைவி அல்லவா நீங்கள். தாய் இல்லாமல் தேயில்லையும் படித்து வணங்காத ஆணிகள். வளரும் தலைமுறையை வழிநடத்தும் தலைவி அல்லவா நீங்கள். தாய் இல்லாமல் தேயில்லையும் படித்து வணங்காத ஆணிகள். உம்மை வாழ்த்த வார்த்தைகள் இல்லை, நன்றி கூறி முடித்துக் கொள்ள எனக்கு இங்கு மனமில்லை. உம்மை வாழ்த்த வார்த்தைகள் இல்லை, நன்றி கூறி முடித்துக் கொள்ள எனக்கு இங்கு மனமில்லை. வாழ்க வாழ்க என்று கூறி, வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிதை வழங்கிய சஸ்மிதா அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாகும் ஆசிரியர்கள் வாழ்த்துரை. அந்த வகையில் முதலில் வாழ்த்துரையினை வழங்கி வைப்பதற்காக எமது ஆசிரியர் திருமதி கலைவாணி அண்ணாமலை அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். சக ஆசிரியர்களுக்கும் இன்றைய கதாநாயகர்களாக வீட்டிலிருக்கும் பாடசாலைக்கு சென்ற ஆசிரியர்களுக்கும் எனது மாணவ செல்வங்களுக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே ஒரு பாடசாலையை கற்பித்துவிட்டு வேறு பாடசாலைக்கு செல்லும் போது கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மிகவும் சந்தோஷமாக வேலை செய்து நாங்கள் சந்தோஷமாக பிரியாவிடை செல்லும் போது நமது மனதை ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். என்றாலும் எங்களுக்கு 7 வருடங்கள் 8 வருடங்களுக்கு பின்னும் இருக்க முடியாத என்ற சூழ்நிலை எல்லோருக்கும் உண்டு. அதனாலே ஒவ்வொரு ஆசிரியர் மக்களையும் நாங்கள் பத்மினி ஆசிரியர் எடுத்துக்கொண்டால் 10 வருஷமாக ஒரு பாடசாலையை கற்பித்து புலமை பரிசை பயிற்சி என்றால் அவள் ஓயாத இங்கே காலம் நேரம் எந்த நேரமே அவள் சரி நேரம் மாறாது ஓயாது வந்து இருந்து படிப்பிப்பாள். எங்களுக்கே பார்க்க கஷ்டமா இருக்கும். அவள் பிந்தி போகிறது சரி நேரம் வருவா. நிறைய பிள்ளைகளோட நல்ல அன்பாக நல்ல பண்பாக ஒரு அன்னையாக இருந்து வேலை செய்வார். அத்தோடு ஒரு எங்களோட பாடசாலை நிகழ்வுகள் எல்லாத்துக்கும் அவள் தான் நாங்கள் அந்த சிற்றுண்டி பயிர விடுவோம். ஆனால் அவள் நல்ல சந்தோஷமாக அதை செய்வாள். சிற்றுண்டி பயிரும் போது உண்மையிலேயே தனக்கு பொறுப்பை இல்லை சிறப்பாக செய்வாள். ஒரு ஆசிரியர் காணாட்டிலும் அதை எடுத்து வச்சுட்டு நாங்கள் திருப்பி வரும்போது கிச்சனைகளை சாப்பிட இல்லை வாங்க டீச்சர்னு சொல்லி கூப்பிடுவாள். அப்படி நான் காணையில் அவாவை போல இனிவரும் காலத்துக்கெல்லாம் அந்த பொறுப்பை செய்கிறது தெரியாது. நான் சில விட போகும் பெருமவாக என்னன்னா என்ன தங்கடியும் சிற்றுண்டிக்கு போகிறதுங்க பொறுப்பாயின்னு சொல்லி ஆனால் சேர்ந்து வேறு இல்லை டீச்சர் உங்களை போல செய்ய இல்லாததான் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்ததிலிருந்து போகும் வரையும் அந்த பொறுப்பை சிறப்பாக செய்தவா. அவாக்கு மிகவும் அது பாராட்டுகள். உண்மையில் அதை எல்லோராலும் செய்ய முடியாது. அவன் அந்த பொறுப்பெடுத்து செய்வதற்கும் நன்றி. என்ன வேலை கொடுத்தாலும் ஒரு நாளும் இல்லையது சொல்ல மாட்டான். தன்னால் ஏறக்கூடியதில் செல்வா. எந்த நேரம் எல்லோருடையும் சிரிச்சு அன்பாக கதைச்சு ஒன்றிச்சு சொல்லி ஒரு சண்டை பிடிச்சி கண்டு எங்களோட கோபமாக பேசி அப்படி எல்லாம் இருக்க மாட்டார். எந்த நேரமும் டீச்சர் என்ன செய்வீர்கள் இந்த மாதிரி எங்களோட குடும்ப நிலையில பற்றி அறிவார். நாங்களும் அம்மா குடும்ப நிலையில பற்றி கேட்போம். அப்படி ஒரு குடும்ப உறவாக நல்ல அன்பாக எங்களோட பழகிடுவார். உண்மையில் அவரது கஷ்டம் எனக்கு முதலில் என்னோட விளையாட்டு முதலில் தெரியும் எனக்கு. அவரும் ஒரு அன்பாக கணவர் வாக்கு. அதே போல நல்ல பிள்ளைகள் அவருக்கு 2 பிள்ளைகளும் நல்ல பட்டங்கள் படித்து அவற்ற குடும்பமும் அவாவும் எங்களுடைய காலம் என்றென்றும் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதோடு அவருடைய குடும்ப நன்மதிமையை வந்து எங்களுக்கு அறிவிக்கோடு நாங்கள் அவாவோட இணைந்து போவோம். வெளியும் செயல்படுவோம். மறக்க மாட்டோம் என்று அப்போ அவருடைய சேவையை நமது வாழ்த்துக்கள். அடுத்து மோகன் சார் எடுத்துக்கொண்டால் மோகன் சார் வகுப்புக்கு வந்தாலும் சத்தமானதான் இருக்கு. சும்மா வந்து கடைக்கு வந்தாலும் சத்தம் போடாமல் சண்டை எடுத்தான் கைக்குங்கள் எல்லாரும் மோடியை தட்டி பார்க்கணும். என்ன சண்டை பிடிக்கிறான்னு தான் கேட்கணும். ஆனால் அவன் சண்டை இல்லைன்னா கதையே பிள்ளைக்கு தான் கதைப்பார். இந்த நேரம் பிள்ளைக்கு தான் செஞ்ச போடு சார் மெல்லமாக கதையை போட்டு நான் அது கேட்கிறது கேட்டால் சொல்லுவார். இல்லை நான் இப்படி தான் கதை பண்ணு சொல்லி சொல்லுவார்.
இப்படித்தான் நான் வெளிப்படையாக தன்மை நான் இப்படித்தான் கதைப்பேன் சொல்லுவேன். அப்போ என்ன இதுவும் தானா வெளிப்படையாக கதைச்சு நேர்மையாக போகிறபடியாக சில விட சச்சரவு வரும் என்றாலும் அவர் சமாளித்து எங்களோட பாடசாலையில் நேசித்தவர். போவதற்கு வந்து அவங்க கஷ்டப்பட்டார். ஒரு பாடசாலை செய்வதற்கு சரியாக கஷ்டப்பட்டார். மனமில் எவ்வளவு சண்டை பிடிச்சிருந்தாலும் இந்த பாடசாலையை மனிதனுக்கு வராதுன்னு சொல்லியிருந்தார். உண்மையில் அவருடைய தமிழ் பாடமும் ஒரு சிறந்த புறப்பொருள் அவருடைய காலத்தில் நைனை விடுவதற்கு அவர் ஒரு காரணம் இருந்தால் ஒரு பாடத்தை நைனை எடுப்பதற்கு ஒரு ஆசிரியர் இல்லை தமிழ் பாடத்திலே வராட்டிலும் வராது தானே. ஆனால் நைனை எடுத்து சென்றிருக்கிறார். அவர்களும் அவரது குடும்பமும் என்று நூறுடி வாழ வேண்டும் என்று வாழ்த்து கொண்டு அடுத்து தரிசி மிஸ் நான் ஸ்கூலில் கேட்க வாங்க வந்துட்டா முதலே எனக்கு தெரியும். உண்மையிலும் நல்ல பொறுப்புள்ள ஆசிரியர், நல்ல நிர்வாகம் தெரிஞ்ச ஆசிரியர், தந்த வேலையும் தானும் கண்டவுடன் சிரித்து கதைச்சு சந்தோஷமாக அமைதியாக மடக்கமாகவும் வேலை செய்யும் ஒரு ஆசிரியர். அவர் ஒரு சிறு காலம் தான் இங்கே வந்தாலும் உண்மையில நிறைய திறமையாக பிள்ளைகளுக்கு பாடுற ஆசிரியர் காலத்தில் அவர் உண்மையை செய்து நல்ல சித்தி வீதம் வரமன்று நினைக்கின்றது. அவருடைய காலமும் அவருடைய குடும்பமும் அவரும் நூறுடி காலம் வாழ கொண்டு கேட்டுக்கொண்டு இத்துடன் எனது பூர்த்தி செய்கிறேன்.